வணக்கம் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட புது சேனலோட இன்ட்ரோ தான். எஸ், இந்த சேனல் நம்ம என்னடா பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் ஆட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம புது ஐடியை லாகின் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐடி லாகின் பண்ணுறது தான் காட்ட போகிறதில்ல. ஓகே, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வழக்கமாக ஃபஸ்ட் டைம் எடுத்த உடனே இந்தமாரி தான் வரும். அது ஒரு நல்ல ஃபீலில் ஆதி காலத்து கேம். ஆதி காலத்து கேம்னா இந்த கேம் ஆதி காலத்தில் வராது. நான் இது ஃபஸ்ட்டு இது பண்ணுவேன். இது நான் 2வது தடவை மறுபடியும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை க்ரியேட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணலை. 2வது தடவை க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, விசார்ட்ஸ்லாம் இறக்கி அட்டாக் பண்ணிவிட்டேன். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன், ஒரு விசார்ட் தான் இறக்குனேன். மிச்சம் 2த்தை சேவ் பண்ணுவேன். வழக்கமாக அப்படி தானே பண்ணுவோம். ஆமாம், கிளாஷ் ஆஃப் கிளான் பழைய பிளேயருக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்க்குறேன், அட்டாக் பண்ணதுக்கப்புறமா விசார்டு வரல அடுத்த அட்டாக்குக்கு. அதாவது ட்ரையலை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ரியலாக ஒரு அட்டாக் போவோம்ல, எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு. அப்புறம் பார்க்குறேன் இது விசாடை காணோம். எங்கடா போனேன், எங்கடா இங்கிறத வண்டியை காணோம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து விசாடை காணோம். அதுக்கப்புறமா தான் சரி செகண்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாகின்லேருந்தே க்ரியேட் பண்ணிட்டேன். பட் லாகின் பண்ணதை காட்ட மாட்டிருக்கேன். கட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம ஃப்ளோவில் போய்டுவோம். ஓகே, வி ஆல்சோ நீட் அ சேஃப் பிளேஸ். ஓகே, ஸ்டோரேஜு. ஓகே, இந்த சிஓசி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இல்லை. எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் இது. நாட் ஓன்லி சிஓசி, நம்ம மற்ற கேம் கண்டென்ட்ஸும் போடுவோம். லைக் அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ அதை பார்த்துக்கலாம், வாய் விடக்கூடாது. ஓகே, அப்படி இல்லைனா உங்களுக்கு கீழே என்ன கேம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கேமுக்கு கமெண்ட் வருதோ அந்த கேம் பிளே நம்ம போடலாம். அடுத்து நான் பார்க்குற கேம் வந்து இந்த ஷார்ட் லைஃப்னு ஒரு கேம் ஒன்று வரும், நல்லா இருக்கும். பொசுக்குன்னு சாவான். அதுக்கப்புறம் இந்த ட்ரோல் கேம் எல்லாருமே ஆடியிருக்காங்க. ஆமாம், அதனால் அது ஒரு கண்டென்ட்டாக போட்டுக்கலாம். என் பேர் சொல்ல மாதிரிலாம், என் பேர் எபின் ஃப்ரான்சிஸ். எஸ், தட் இஸ் மை நேம். இந்த கேம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு 100 நாள் சேலஞ்சு, ஃபிட்னஸ் சேலஞ்செல்லாம் இல்லை, 100 நாள் கிளாஷ் ஆஃப் கிளான் 100 டேயில் நம்ம எவ்வளோ ஆடுவோம், எந்த அளவுக்கு மேக்ஸ் பண்ண முடியும் ரெகுலராக ஆடினா அப்படின்றது. அதே நேரத்தில் நம்ம ரெகுலராக வீடியோ 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட போகிறதில்ல. ஆடுறப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த டைமில் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அது இதுன்னு பண்ணி நம்ம போட்டு மேனேஜ் பண்ணி ஓட்டிடுவோம். அதே தான் இப்போது. டவுன் ஹால் 2 3 தான் நினைக்கிறேன். டவுன் ஹால் 2ல் வராது, 3ல் தான் இது வரும். எஸ். ஓகே, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற 3 லேடிஸை கூட்டு நம்ம மாஸ்டர் பில்டர் வீட்டுக்கு போகிறோம். இப்போ மாஸ்டர் பில்டர், பட் இந்த கப்பல் வந்து அந்த ஒரு தடவை டச் பண்ணும்போது அந்த ஃப்ளோ போகிற இந்த அனிமேஷன் வந்து ஒரு தடவை டச் பண்ணும்போது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதாவது வேணும்னா இந்த அனிமேஷனை ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி வச்சாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் அந்த அனிமேஷன் வந்துருக்கு. லேண்டோ சேச்சி மலையாளம் போல. ஓகே, ஃபஸ்ட் பில்டரால் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்னடா பார்த்தீங்கன்னா, பர்பேரியன். ஓகே, ஐ am master builder. Wanna see my favorite building? It gives troops special ability. எனக்கு தெரியும். என்ன ரொம்ப நேரம் கிளிக் பண்ணாமல் இருக்கேன். அதாவது நான் இப்போ லைவ் ஆடலை, ரெக்கார்ட் பண்ணி 10 நாள் ஆச்சு. 10 நாள் கழிச்சு இப்போ தான் எடிட் பண்ணுறேன். ஆல்ரெடி 10 நாள் வீடியோ இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 வீடியோன்னு சொல்லி போட்டு 10 நாளில் முடிப்புனா 15 நாளில் முடிப்போம். அது கால்குலேட் தரல, இங்கே கால்குலேட் போடுவேன், பார்த்துக்குங்க. ஓகே, உங்களுக்கும் போர் அடிக்குதுல, எனக்கும் போர் அடிக்குது. ரொம்ப நேரமாக கிளிக் பண்ணாமே வச்சுருந்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்பரா ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரையல் அட்டாக்குக்கு போகிறோம்.
ஓகே, இப்போ நான் ஒருத்தனை இறக்கி விட்டேன். ஆமாம், ஒருத்தனை இறக்கி விட்டா கூட அவன் டபுள் கேனான முடிச்சிருவான். பட் இப்போ டைம்லாம் ரொம்ப கம்மி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்கிரேட் டைம் எல்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும், இப்போல்லாம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் 100 டேஸ் சேலஞ்ச் வந்து மேக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போல் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணேன். மேபி 100 டேஸில் நம்ம மேக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமலேயும் போகலாம். பட் 100 டேஸில் எந்த அளவுக்கு மேக்ஸ் பண்ண முடியும்? Well done on the attack, chief. Winning and getting stars is more important. ஓகே, இது வேறு ஒன்று இருக்குது. இதில் எத்தனாவது லெவல் போனதுக்கப்புறம் வரும் நமக்கு? 5வது லெவலா 6வது லெவலா? இல்லை கப்பு பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த 2 இது வர்றதுன்னு வரும். இந்த பில்டிங் அட்டாக் பண்ணணும். செகண்டரியாக ஓடிடிஏ ஏதோ ஒரு செகண்டரி பில்டிங் ஒன்று இருக்கும், அந்த பில்டிங் அட்டாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம இதையும் ஆடுவோம், மாஸ்டர் பில்டரையும் ஆடி ஆகணும். ஏன்னா அப்படி ஆடினா தான் நமக்கு க்ரீன் ஜெம்ஸ் கிடைக்கும். அந்த ஜெம்மு கிடைச்சா தான் நம்ம பில்டர்ஸை வாங்க முடியும். இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? கட்டப்பா வைக்கலாமா, கண்ணாயிரம் வைக்கலாமா? அடுத்த வீடியோவில் நல்ல பேராக ஒன்று யோசிச்சு வைக்கலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் என்ன பேர் வைக்கலாம் பில்டர்ஸ்க்குன்னு. ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அதுக்குள்ளே ரீலோட ஆகி போச்சு. நான் கேம் விட்டு போயிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் 100 டேஸ் சேலஞ்சில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணுவோம். மேக்ஸ் மீன்ஸ் 9 வரைக்கும் பண்ணிவிடுவோம். ரஷ் பண்ணி 9 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்மி கேம்ப் அண்டு பர்பராக்ஸ் அண்டு வேறு என்ன இருக்குது, ஸ்டோரேஜ், முக்கியமாக ஸ்டோரேஜ் பண்ணணும். எஸ், ஸ்டோரேஜெலாம் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்புறமா ஒன்று ஒன்றா மேக்ஸ் பண்ணிட்டு வரும். ஃபஸ்ட்டு கேனான் மட்டுமே மேக்ஸ் பண்ணுவோம். அடுத்து ஆர்ச்சர் டவர் மட்டும் மேக்ஸ் பண்ணுவோம். அடுத்து ராக்கெட் மட்டும் மேக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா டவுன் ஹால் 9 போயிட்டோன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ப்ராஃபிட்னா எப்படி சொல்கிறது தெரியலையே. ஐயோ, ரொம்ப ரோல் ஆகுது. ஒரு அரசியல்வாதிக்கே ரோல் ஆகுது, எனக்கு ரோல் ஆனால் என்ன? நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். டவுன் ஹால் 9 போயிட்டோன்னா ஈஸியாக நம்ம நிறைய டாஸ்க்ஸ் வரும். நமக்கு தேவையான ட்ரூப்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, அட்டாக் ஈஸியாக பண்ணிக்கலாம். முக்கியமாக வால் மேக்ஸ் பண்ண முடியும். அந்த டவுன் ஹால் 9 வரைக்கும் நம்ம ஈஸியாக மேக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தான் தலைவலி பிடிச்சது. டவுன் ஹால் 30 60 50 தெரில, ஒன்றுத்துக்கு 40 லட்சம் கேட்பானுங்க சம்மந்தமே இல்லாமல். வால் 60 ஏதோ நம்பர் தெரில, போட்டிருப்பேன் இங்கே நேற்று எடிட்டில். அவ்வளோ கேட்பான். அதுதான் ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. 40 லட்சம் டாடே, ஸ்டோரேஜ் 20 லட்சம் தான்டா. 40 லட்சத்தை நீ வாங்கிட்டே போடுறா. ஸ்டோரேஜ் 20 லட்சமா? இல்லையே, 2 கோடி இல்லை. 2 கோடி யார்? சாரி, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை. நான் மறுபடியும் பார்த்து சொல்கிறேன். 40 லட்சமா 200 லட்சமா? 70 லட்சம், 200 லட்சம் தான் நினைக்கிறேன். 240 லட்சமா இன்னும் வரும்னு நினைக்கிறேன். 240 220. ஆனால் ஒரு கல்லுக்கு 40 லட்சம் கேட்பான். எஸ், அதுதான் கொஞ்சம் வயிறு எரியும். 4 லட்சம்னு கேட்டால் கூட நம்ம முடிச்சுட்டு போகலாம். 40 லட்சம்வா அப்படியே இறங்கும் ஸ்டோரேஜில். ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது மக்களே. என்னென்னா, நம்ம பில்டர் சுற்றி பில்டர் ஹேமர் யூஸ் பண்ணுறதோட அந்த பில்டர் போர்ஷன் யூஸ் பண்ணலாம். அந்த டானிக் மாரி ஒன்று இருக்கும் ப்ளூ கலரில், அந்த பில்டர் போர்ஷன் யூஸ் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட். கொஞ்சன்றதோட நிறைய பெனிஃபிட். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அதை யூஸ் பண்ணுறத விட அதை வித்துறது நல்லது. ஒரு 50 ஜெம்மு கிடைக்கும். எஸ், நானே இந்த மந்த்லி டாஸ்க்கெலாம் ஒன்று வரும்ல, சைடில் நம்ம தலைவர் ஒருத்தர் கொட்டா போட்டு உட்காருவார், அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் வாங்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா பில்டர் போர்ஷன் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம விற்றுடலாம். 50 ஜெம்மு வரும், நம்ம சீக்கிரமாக இவங்கள வாங்கிடலாம். பில்டர்ஸை வாங்கி போட்டு கடான்னு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். வீட்டுக்கு தேவையானது, ஊருக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி போட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டை போட்டு அடுத்து
போயிட்டே இருக்கலாம். அண்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கல, இந்த 10 நிமிஷத்தில் என்னென்ன பிடிக்கலன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது நல்லா இருந்தது, இது இப்படியே வை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா அது ஃப்யூச்சரில் எனக்கு யூஸ் ஆகும். அண்டு இந்த வீடியோவில் இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அடுத்த வீடியோவில் இந்தமாரி பண்ணு அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள், பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.